ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். விமென்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபீஸ் பெருசாக எதுவும் செய்யலைங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மட்டும்தான் செஞ்சேன். இப்போலாம் சாட்டர்டேஸில் ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிடுறேன். சுத்தமாக டைம் இல்லை. சாட்டர்டே லஞ்ச் மென்யூவை இவ்வளோ லேட்டாக போடுறேன் பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசை, புதினா சேர்த்த கெட்டி சட்னி. தோசை மாவு அரைக்கும் போது கொஞ்சமாக வடை மாவும் அரைச்சிருந்தேன். அதில் உளுந்து வடை செஞ்சுட்டேன். சாட்டர்டே ஹாலிடேன்றதுனால நிறைய கன்சல்டிங் செஷன்ஸ்லாம் அன்னைக்கு தான் வருது. லஞ்ச் கூட பிளான் பண்ண மாதிரி சமைக்க முடியல. ஸோ சிம்பிளாக சாதம், முருங்கைக்காய் சேர்த்த சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெண்டைக்காய் ஃப்ரை இருக்குது. நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டுக்க வத்தல். வேறு ஒரு ஸ்வீட் ரெசிபி பிளான் பண்ணியிருந்தேன், பட் செய்ய முடியல. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. சோப் பண்ண சியா சீட் சேர்த்துருங்க. வீட்டில் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருந்தது, அதை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஸ்வீட். நமக்காக ஸ்பெஷலாக எதுவுமே செஞ்சு சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தத்திலே இருந்தேன். கடைசியில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் இந்த பிரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டேன். பிரெட் ஸ்லைசஸில் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு 2 முட்டை, கொஞ்சமாக உப்பு, தேவையான சுகர் நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். லைட்டாக காரம் வேணும்னா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு லைட்டான காரம்லாம் கலந்து செம்மையாக இருக்கும். குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு கடைசியாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ ஈவனாக ஸ்மூத்தாக வரும். பிரெட் ஸ்லைஸை டிப் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். பிரெட்டோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம எதில் போட்டாலும் எந்த விதமான மசாலா சேர்த்தாலும் அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் அதோட தன்மையை மாற்றிக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா பொருட்களோடையும் பிளெண்ட் ஆகி வேர்சடைலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி தான் பெண்களும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்டபிளாக இருப்பாங்க. அந்த டேலண்ட்டுக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது. சிந்திப்போம். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கருத்து சொல்கிற கேப்பில் ப்ரெட்டை தீச்சிடக்கூடாது. பொறுமையாக சிம்மில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுனால மேலே சட்டுன்னு கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம். என் ஹஸ்பண்ட்க்கு இது பிடிக்காது, அதனாலேயே இது எனக்கு சாப்பிடணும்னு இன்றைக்கி தோணுச்சு. கட் பண்ண ஓரங்களில் வேஸ்ட் பண்ணாமல் மீதி இருந்த எக்கில் கலந்து அதையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. சாஃப்ட், லைட் அண்ட் யம்மியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரசித்து ருசித்து சாப்பிட்டேன். விமென்ஸ் டே லைவ் மிஸ் பண்ணிட்டேன்னு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இப்போ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ லேட்டாக போட்டதுக்கு கோச்சிக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.